Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முற்றிலும் சேதமடைந்துள்ள பயணிகள் நிழல்குடையை உயிர் சேதம் ஏற்படுவதற்குள் சீரமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருதாடு கிராமத்தில் உள்ள பயணிகள் நிழல்குடை சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் அளவிற்கு உள்ளது. இதை சரி செய்ய கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசு எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் உயிர் சேதம் ஏற்படும் முன்பாக சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் KK நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து சாக்கடை நீர் வெளியேறுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுந்தர் நகர் பிரதான சாலை மற்றும் அப்பகுதியில் உள்ள தெருக்களில் கழிவுநீர் செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கழிவுநீர் கால்வாயை தூர்வாரவும் கழிவுநீரை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் உழுவுதுங்க. ஆனா வைரஸ் நிறைய பேர் காய்ச்சல் வந்து நிறைய பேர் காய்ச்சல் செத்தே போயிருக்காங்க. ஆனா இந்த கார்பரேஷனோ கவுன்சிலரோ ஒரு ஆளு கூட இந்த பக்கம் வந்து எட்டி கூட பார்க்கல. கார்பரேஷன்ல சொன்னோம் அப்படின்னா 2 நாளைக்கு வந்து நோண்டுறாங்க. 3ஆம் நாள் சாக்கடை சரி பண்ணிட்டு சொல்லிட்டு போறாங்க. 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்ப நிறைஞ்சு வழியுது. திருச்சி மாநகராட்சியுடன் அவத்தூர் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மின்சார வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் 100 நாள் வேலை திட்டம், அரசு மானியங்கள் மற்றும் தொகுப்பு வீடுகள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படும் என தெரிவித்த கிராம மக்கள் மின்சார வாரிய அலுவலகத்தில் உள்ளே புகுந்து முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய ஏவல் துறை போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர்.